Hi guys, welcome back to my channel with the Sweet Home. இன்னைக்கு வந்து சூப்பரான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபுல் டே நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இன்னுமே வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு சின்ன இதை சேர்த்துருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பில் வந்து நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு இட்லி பாத்திரத்தில் ராகி சேமியாவை வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணி எதுக்காக கொதிக்க வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு கப் சோயா சங்க்ஸ் வந்து போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ ராகி சேமியா வந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்டீம் போகிறது பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டீம்டு ஃபுட் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் இட்லி அதுக்கு அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு பதிலாக நம்ம வந்து ராகி சேமியா செய்வோம். ஆனால் சில பேருக்கு வந்து ராகி சேமியா வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்றில் தண்ணி கொதிச்சுட்டு இருந்ததில் அதில் வந்து ஒரு கை அளவுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நான் வேக வச்சுருக்கேன். அது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போது அந்த வேக வச்ச நம்ம சேமியா வச்சுருக்கோம்ல, அதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இதில் போட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ராகி சேமியாவுக்கு. யூஸ்வலாக எப்போவுமே செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் அந்த தண்ணியெல்லாம் வந்து குறையிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்கிற ராகி சேமியாவை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 பாகத்தை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 பாகத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஸ்வீட் ராகி சேமியா வந்து செய்ய போகிறோம். இப்போது தேங்காய் பூ தூவி ஆல்ரெடி நான் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுட்டு கிளறிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கார பிரியாணி ஒரு டேஸ்ட் இருக்கக்கூடிய ராகி சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ண பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ண சோயா சங்க்ஸும் நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஸ்வீட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு 1/4 பாகம் ராகி சேமியாவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் தேங்காய் பூவும் கொஞ்சமாக கரும்பு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. ஸோ இந்த மாதிரி சேமியா வந்து ராகி சேமியாலாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஹாட்டாக நல்லா காரமான ஒரு ராகி சேமியா அண்டு நம்ம அதில் ஒரு ஸ்வீட் வந்து ஒரு ஸ்வீட் பஞ்ச் கொடுக்கறதுக்காக ஸ்வீட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ ரொம்பவே ஹெல்தியான ஸ்டீம்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அடுத்து நம்மளுடைய லஞ்சை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் ரைஸ் தான் செய்ய போகிறேன். பட்டாணி சாதம். இது வந்து ஒரு பாட் ரைஸாக செய்யாமல் நம்ம வந்து ஓப்பன் பாட்டில் வந்து செய்ய போகிறோம். ஓப்பன் பேனில் வந்து செய்ய போகிறோம். ஸோ இதுக்காக ஒரு பாத்திரத்தில் பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் பட்டாணி வந்து வேக போட்டிருக்கேன். ஸோ இது ஃப்ரெஷ் பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இந்த பாஸ்மதி அரிசியும் பட்டாணியும் குக் பண்ணிகிட்ருக்கிற டைமில் நம்ம இதுக்கு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சைட் டிஷ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் தான் பண்ண போகிறோம். ஸோ பன்னீர்ஸை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் பன்னீரை வந்து குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் வந்து
சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சாதாரண சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, இந்த தயிரோட இதிலையே தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது எல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே டிப் பண்ணி அதில் கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 200 கிராம் பன்னீருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பரட்டி தனியாக வந்து வச்சுருங்க. இந்த பன்னீர் எல்லாம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் மேக்கர் இருக்குது. ஸோ இந்த சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் சாண்ட்விச் மேக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து சாதாரண தவாவில் கூட நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாண்ட்விச் மேக்கரில் செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த கிரில்ஸ் வந்து அந்த லைன்ஸ் வந்து வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து லைனாக வந்து அடுக்கி வச்சுக்க போகிறேன். இப்போது நான் இதை 2 பேட்சஸாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், லாக் போட்டுடலாம். இப்போ லைட் பார்த்திங்கன்னா எல்லோ லைட்டில் இருக்குது. இப்போது நான் அதுக்குள்ளே வந்து நான் மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து முடிச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரில் ஆகி வந்துருச்சு. இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு க்ரில் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சைடையும் க்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைட்லேயும் உங்களுக்கு வந்து க்ரில்லோட சைஸ் அந்த ஷேப் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். ப்ளஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப யம்மியாக, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நான் அடுத்த பேட்சஸையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு 200 கிராம்ஸுக்கு 2 பேட்சஸாக டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ 2வது சைடு வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வேக வச்சுருக்கிற பட்டாணியை வந்து நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு பேனில் பிரியாணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 pot ரைஸாக நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி செய்கிறது பிடிச்சிருக்கலாம். ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்து டேஸ்ட்டில் வந்து டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பேனில் வதக்கி விட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு குக்கரில் வந்து செய்கிறதுக்கு பிடிக்கும். இப்போது நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ரைஸை வந்து போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். கடைசியில் வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரி, என்னால் அந்த கிளிப்பை வந்து இது கூட ஆட் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. பீஸ் புலாவ். இதுக்கு வந்து ரைத்தா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெள்ளரிக்காயும் அப்புறம் மாதுளம் பழமும் நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த சைட் டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்குது. ஸோ இப்படி தான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண ரெசிபீஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.